வணக்கம் காரை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஃபேவரட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. எனக்கு ரஜினிகாந்த் பிடிக்கும். ஆக்டிவ் ஆக்டிவ். ஓகே. very kuat lah kuat dalam sinema. そして史上最強のスーパーロボット Bahasa Melayu pun saya belajar sendirilah. Sendiri. Okey. Saya sangat mengenali dengan sejarah lah. Sejarah masyarakat India Muslim. இந்தியா முஸ்லீம். உங்களுக்கு மலேசியா பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருக்கா? சொல்லுங்க மலேசியா பத்தி. Nasi kandar atau mi goreng mama. இது வரைக்கும் நம்பிக்கையில் நிறைய பேரை இன்டர்வியூ எடுத்திருக்கேன் நான். பட் ஆனால் இந்த இன்டர்வியூ சம்திங் ரொம்ப 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 ஸ்பெஷல் என்னுடைய மனசுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கூட நாகாஷிமா இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து டோக்கியோலேருந்து வந்திருக்காங்க. இங்கே கியோத்தோ யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வாளராக இருக்கிறாங்க. அவங்க ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நல்லா முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசக்கூடியவங்க. ஏன் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இதில் இருக்குது. எனக்கே ரொம்ப நர்வஸாக இருக்குது. அவங்களோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் காரை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் பேசுறது கேட்கறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இனிமையாக இருக்குது. அதுவும் தமிழில் பேசுறது. எப்போ தமிழ் படிக்க பேச ஆரம்பிச்சிங்க? 2 வருஷம் போன எனக்கு நான் தமிழ் படிக்க ஆரம்பிச்சேன். 2 வருஷம். 2 வருஷம். எப்படி 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 கத்துக்கிட்டீங்க? புத்தகம்ல, புக்ல, யூடியூப்ல, சினிமால தமிழ் படிச்சேன். ஜப்பான்ல தமிழ் கிளாஸ் இல்லை. எங்கேயும் தமிழ் கிளாஸ் இல்லை. அதனால நான் தனியா தமிழ் படிச்சேன். சரி, எப்ப அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஆர்வம் வந்துச்சு தமிழ் படிக்கணும்னு? இப்போ நான் யூனிவர்சிட்டியில தமிழ் முஸ்லிம் சங்கம் பட்டி ஆராய்ச்சி செய்யல. தமிழ் முஸ்லிம் சங்கம் தமிழ்ல பேசலாங்கல்ல. அதனால நான் தமிழ் படிக்க ஆரம்பிச்சேன். பாத்தீங்களா என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட ஆய்வு வந்து தமிழ் முஸ்லிம்களை பத்தி ஆய்வு பண்றாங்க. அதை வந்து ஈஸியா அவங்க கொன்வே பண்றதுக்கு வந்து தமிழ் தேவைப்படுது அப்படின்றதுக்காக தமிழ் அவங்களே கத்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? சரி, இன்னும் அவங்க கிட்ட கேட்போம். இந்த யூடியூப்ல வந்து கத்துக்கிட்டேன் சொன்னீங்களா? எப்படி எழுதுவீங்களா? எப்படி எழுதுவீங்க? எப்படி கத்துக்கிட்டீங்க? ஒரு எழுத்தா எழுதி கத்துக்கிட்டீங்களா, இல்ல எப்படி லேர்ன் பண்ணீங்க? அத புத்தகம்ல அது ஜப்பனீஸ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். அப்படியா? ஜப்பான்ல ஒரு தமிழ் டெக்ஸ்ட் புக் இருக்கு. இது ஜப்பான் மொழியில எழுதி இருக்கும். ரைட்டிங் இன் ஜப்பான். ஓகே. அதனால நான் ஜப்பான் மொழியில தமிழ் மொழி படிக்க முடியாது. இப்ப அங்க ஜப்பான்ல நம்ம வந்து மூவிலாம் பார்க்கும்போது நிறைய தமிழ் மூவி பத்தி ஜப்பனீஸ் வந்து பேசுவாங்க. எங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் தெரியும், ரொம்ப ஃபேமஸ். விஜய் பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. நீங்க வந்து தமிழ் படம்லாம் பாப்பீங்களா? தமிழ் சினிமா பாப்பீங்களா? பாப்பேன். யாரு உங்களுடைய ஃபேவரட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா? எனக்கு ரஜினிகாந்த் பிடிக்கும். எல்லா ஜப்பான்காரவங்களுக்கும் ரஜினிகாந்த் தான் பிடிக்குது. ஜப்பான்லயும் ரஜினிகாந்த் ரொம்ப ஃபேமஸ் தான் இருக்கு. ஏன் எல்லாருக்கும் ரஜினிகாந்த் பிடிக்குது? Why? Any specific reason for that? இது அவர் ரொம்ப aktif. Very kuat lah, kuat dalam sinema. Jadi saya suka lah. பாத்தீங்களா, இப்ப பேசிட்டே இருக்கும்போது மலாய் மொழி பேசினாங்க, கேட்டீங்களா?
எனக்கு இப்போ நான் முறையும் மொழியிலே பேசலிக்கல. அவங்கனால மலாய் மொழி கூட பேச தெரியும். பேச வைக்கலாமா? Boleh cakap dalam bahasa Melayu? Boleh. Macam mana you belajar dalam bahasa Melayu ni? Bahasa Melayu pun saya belajar sendirilah. Sendiri? Okay. Di Jepun tak ada banyak kelas bahasa Melayu. Jadi bahasa Melayu pun saya gunakan buku atau tengok-tengok Upin-Ipin. Betul ke you ni Japanese? Upin-Ipin atau tengok YouTube. Macam-macam tu. Berapa tahun you belajar bahasa Melayu? Saya bermula belajar sejak 2020. 2020. Sudah 5 tahun lah. Tahun. Tapi dah pandai dah cakap dalam bahasa Melayu ni. Terima kasih. Macam mana you guna itu perkataan lah? Itu kita saja guna dalam Malaysia. Tapi saya dengar you pun guna perkataan itu lah. Allah. Saya suka gunakan lah. Itu sangat comel kan? You belajar bahasa Melayu untuk you punya study ke atau? Ya. Betul? Betul. Tapi ni research based on apa ni? Ini Indian Muslim research right? What do you write? என்ன எழுதுறீங்க அதுல? என்ன ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஜப்பான் தமிழ் மொழியிலே முறையும் மொழியிலே எதுல வேணாலும் சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொன்னா கூட ஓகே. ஓகே. Saya sangat mengenali dengan sejarah lah. Sejarah masyarakat India Muslim. India Muslim. That is all of the world. Bukan, Pacific India Muslim di Malaysia. Oh, Malaysia. Okay. Dia macam mana dia datang dari India atau bila mereka datang ke Malaysia dari India atau bagaimana mereka bermula duduk sini, macam-macam lain lah. Saya sangat mengenali. Seronok belajar tentang sejarah macam-macam lain. Dekat Malaysia berapa ramai Indian Muslim you sudah jumpa atau buat research? Berapa tahun you kat sini sekarang? 1 tahun lah. ஒரு வருஷம் ஆச்சா நீங்க வந்து? 1 tahun. ஒரு ஆண்டு ஆச்சு இங்க வந்து. 1 year. ஒரு வருஷம். எங்க இருக்கீங்க? எங்க தங்கி இருக்கீங்க? இப்போ பெனாங்ல தங்கி இருக்கல. பினாங்ல? பீச் ஸ்ட்ரீட்ல தங்கி இருக்கல. நிறைய இந்தியன் முஸ்லீம் வந்து பினாங்ல இருக்கிறதுனால பினாங்க்கு வந்திருக்கீங்க. இப்போ வரைக்கும் எவ்வளவு பேர் இந்தியன் முஸ்லீம் மலேசியால நீங்க இன்டர்வியூ பண்ணி உங்க ரிசர்ச் எழுதி இருக்கீங்க? How many Indian Muslim so far? 50 atau 40 saya jumpa dan cakap sebagai interview lah. Macam sejarah keluarga dia, peniaga dia, macam-macam lain. எப்படி இருந்துச்சு அவங்களுடைய ஸ்டோரி? Itu lomba Sebalagayama. Interesting. Oh, interesting. Okay. Interesting. So many story, right? Yeah, so many story. Different people, different story. What do you think about the Indian Muslim business mindset? Mindset. அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் பத்தியான அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? நீங்க இப்ப ரிசர்ச் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு என்ன தெரிஞ்சது அதுல? What you learn from that? மலாயில கூட சொல்லலாம். They have a very strong entrepreneurship. Even they already have one business, they try to start up the new one. Different, another business. So when I see them start the new business, I feel like, oh, they're so rajin lah. Rajin kerja, rajin bermula peniaga baru. Ya, setiap hari saya rasa macam. Oh, very good. Okay, when you done your research? This year or next year? This year. Now I'm doing my second year of my PhD. Okay. So my PhD will be finished in next year. So I have another 1 year and a half or something. அப்ப இன்னும் 1 year வந்து மலேசியால தான் இருப்பீங்களா? இல்ல டோக்கியோ போயிட்டு திரும்ப வர போறீங்களா?
எனக்கு திரும்பி வரணும். எனக்கு ரொம்ப திரும்பி வரணும். ஆனா இன்னும் தெரியல. இங்கே இன்னும் 2 மாதம் இருக்கு. இங்க இன்னும் 2 மாசம் இங்கதான் இருப்பீங்களா? அதாவது பிணையங்கள? பெனான்ல. எங்க போனீங்க மலேசியால? பெனாங்கு போயிருக்கேன். குவாலாலம்பூர் போயிருக்கேன். மலக்கா போயிருக்கேன். மலாக்கா போயிருக்கீங்க. கெடா போயிருக்கீங்க. நாலு இடத்துக்கு போயிருக்கீங்க. இப்ப இந்த ரிசர்ச் செஞ்சீங்க இல்லையா, மலேசியாவை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மலேசியா பத்தி உங்களுக்கு மலேசியா பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருக்கா? சொல்லுங்க, மலேசியா பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? இங்கிலீஷ் மொழியில பேசலாம். இது ரொம்ப கஷ்டம். மலாயிலையும் பேசலாம். Malaysia, negara Malaysia sangat berbeza dari Jepun. Sebab Jepun kita ada satu bangsa lah, orang Jepun saja, satu agama, Buddhism atau Hinduism lah, atau satu bahasa orang Jepun, satu budaya orang Jepun. Tapi sini ada ramai budaya, agama, bahasa. Ya, orang Malaysia cakap ramai cakap banyak. Sini ada masyarakat, beberapa masyarakat, beberapa agama, beberapa kerja budaya. Ini sangat berbeza dan saya rasa itu sangat menarik. You suka ke? Ya, saya sangat suka. Macam mana சாப்பாடெல்லாம் இங்க எப்படி? சாப்பாடு இங்கே எல்லாம் சாப்பாடு எனக்கு பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்கா என்ன சாப்பாடு பிடிக்கும் உங்களுக்கு? சைனீஸ் ஆர் மலே ஆர் இந்தியன் ஃபுட், எது வந்து உங்களுடைய ஃபேவரட் சாப்பாடு மலேசியால? பெனாலே எனக்கு பெனாலேலாம் தினமும் இந்தியா சாப்பிட்டு இருக்கேன். காலை Pasia whenever dan chapati சாப்பிட்டு இருக்கேன். பசியார வந்து சப்பாத்தி. Pasia whenever chapati. Lunch nasi kandar. nasi kandar. Nasi kandar. சரி, டின்னர் என்ன சாப்பிடுவீங்க? உணவு nasi kandar. நைட்டு nasi kandar. Nasi kandar atau mie goreng mama atau Maggi goreng dan lain-lain lah. எங்களோட டீ, காஃபி உங்களுக்கு பிடிக்குமா? அது எனக்கு teh halia ரொம்ப பிடிக்கும். teh halia? teh halia atau teh masala, teh wala. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? இப்போ 24 வயசு. 26 வயசு ஆகுது. சரி, இப்ப இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். லாஸ்ட் கொஸ்டின். sudah happy ni, sudah gembira. Last question saya cakap dah gembira lah ni. Okay. In Malaysia, நீங்க வந்து ஒரு 1 year ஆச்சு இல்லையா? You meet so many people, so many different languages, so many culture. ஜப்பானுக்கும் மலேசியாவுக்கும் இருக்கிற ஒற்றுமை, பாண்டிங், ஜப்பான் இன் மலேசியா என்ன பாக்குறீங்க நீங்க? சொல்லுங்க. ஐயோ, ரொம்ப கஷ்டமான கேள்வி. ரொம்ப கஷ்டமான கேள்வி. இருக்கா சிமிலியர்ஸ் இருக்கா ஜப்பானுக்கும் மலேசியாவுக்கும்? இல்ல இந்தியன்ஸ் அண்ட் ஜப்பானீஸ் காட் சோ மெனி சிமிலியர்ஸ் இருக்கா? The language தமிழும் ஜப்பான் மொழியும் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கு. மலேசியா அண்ட் சிங்கப்பூர், மலேசியா அண்ட் ஜப்பான் totally different lah. Totally different. Okay, லாஸ்டா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ பெனால்ல தங்கி இருக்கல. இப்போ இன்னும்
2 மாதம் அங்கே தங்கியிருப்பேன். Kalau boleh cakap dalam bahasa Melayu? boleh. Bahasa Melayu pun boleh. Okey. Bahasa Malaysia kan boleh. Kalau awak menarik tentang kajian saya atau kalau ada masa tentang masa cakap dengan saya, bagi tahulah. Saya mau cakap tentang kajian saya dan saya mau belajar dan tahu tentang masyarakat India Muslim lagi lah. Jadi ya macam tu. Okay. Thank you so Sangat much. susah lah. Mana ada susah, dah pandai lah you ni. Terima Mana ada kasih susah. educator எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா, மொழி என்பது வந்து எப்போதுமே வந்து ஒரு திணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கவே கூடாது. அது வந்து நமக்கு மனசுல பிடிச்சி நம்ம படிச்சோம்னா எந்த மொழியா இருந்தாலும் கத்துக்கலாம், அதுல தவறே கிடையாது. அதுக்கு இவங்க வந்து ஒரு நல்ல உதாரணம். மலேசியாவுக்கு வந்திருக்காங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்களுடைய வர்த்தகம் குறித்து ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க. எப்போ வந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் செய்துகிட்டு இருக்காங்க. எங்க ஜப்பான்ல இருந்து வந்து இங்க தமிழையும் மலாய் மொழியையும் எழுதக்கூடிய வகையில பேசக்கூடிய வகையில 2 வருடத்துல கத்துக்கிட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கப்புறமா எனக்கு மலாய் பேச தெரில, எனக்கு தமிழ் பேச தெரிலன்னு சொல்றவங்களை பார்த்தா எனக்கு கண்டிப்பா கொஞ்சம் சிரிப்பு தான் வரும். இது மலேசியா. மலாய் மொழியை கற்போம், தாய்மொழியை நேசிப்போம் என்ற சிந்தனையோடு உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். தயாளன் சண்முகம். மீண்டும் அடுத்த நேரலை, அடுத்த சந்திப்பில் உங்களை சந்திக்கின்றேன்.